குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக 11th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ தான் போயிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சில கொஷின்ஸ் அனுப்பியிருந்தேன். நீட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் அனுப்பியிருந்தேன். அந்த கொஷினை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு வேற எதையாவது ரெஃபர் பண்ணி எங்கேயாவது சொல்யூஷனை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம், அதாவது இந்த கொஷினுக்கு ஆன்சர் வர்றதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா. சரி, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் 300 நானோமீட்டர் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அ மெட்டல். அதாவது ஒரு மெட்டல் மேலே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை அனுப்புகிறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனா ஃபார்ம் ஆஃப் லைட் அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். எலக்ட்ரான் வெளியே வந்து விழுகுது. வெளியே வந்து விழுகிற எலக்ட்ரானு வெளியே வந்து விழுந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு கைனடிக் எனர்ஜியோட மூவ் ஆகுது. அந்த கைனடிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம லைட்டை வச்சு, லைட் எனர்ஜியை வச்சு அந்த மெட்டலை இடிக்கிறோம். ஸோ லைட் எனர்ஜியை வச்சு இடிக்கிறோம். இந்த லைட்டு எனர்ஜியால் நிறைய எனர்ஜி அந்த எலக்ட்ரான் வாங்கிட்டு மெட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து விழுகுது. அதுக்கப்புறமா பேலன்ஸும் இன்னும் நிறைய எனர்ஜி இருந்துச்சுன்னா ரொம்ப ஓட ஆரம்பிச்சிரும். தட் இஸ் அந்த எனர்ஜியை வாங்கி கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நான் கொடுக்க போகிற எனர்ஜியை தான் எலக்ட்ரான் வாங்கிட்டு வெளியே வந்து விழுகுது. பேலன்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம்னா, லைட் எனர்ஜி தான் கொடுக்குறேங்கிறதுனால நான் இதை ஹச் நியூன்னு மாற்றிக்கிறேன், இதை ஹச் நியூ நாட்னு மாற்றிக்கிறேன், கைனடிக் எனர்ஜின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஏன் இந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டான் அனுப்புகிறோம். லைட் பார்ட்டிகளுக்கு பேர் ஃபோட்டான். ஃபோட்டான் அனுப்புகிறோம். ஃபோட்டானால எலக்ட்ரான் வெளியே வந்து விழுகுது. இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு லாம்டா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இருக்கிற ஈநாட்டை அவங்க கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்போ ஈநாட் வேணும்னா நான் வந்து என்ன பண்ணலாம், இ மைனஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி தெரியும், ஆனால் கைனடிக் எனர்ஜி ஜூல் பர் மோலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இங்கே ஃபோட்டான் கண்டுபிடிக்கிறேன்ல, ஃபோட்டானோட எனர்ஜி, நான் கொடுத்த ஃபோட்டானோட எனர்ஜி ஒரு ஃபோட்டான் தான். நான் ஒரு ஃபோட்டானோடைய எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா ஹச்சி பை லாம்டா இல்லை ஹச் நியூ கொடுக்கல, அதனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். நியூனா ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, வேவ் லென்த் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டானுடைய வேவ் எனர்ஜியை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவங்க கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கைனடிக் எனர்ஜி அது பர் மோல் ஆஃப் எலக்ட்ரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டான் அனுப்புனா ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே வரும். ஆனால் இங்கே ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரான் அனுப்பணும்னா நான் ஒரு மோல் ஆஃப் ஃபோட்டான் அனுப்பணும். நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இந்த கைனடிக் எனர்ஜி அவங்க கேட்டிருக்கிறது ஒரு எலக்ட்ரானுக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி பெர் மோல்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் வந்து ஒரு மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிற போறேன். தட் இஸ் ஒரு எலக்ட்ரானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 6.023 × 10⁻23 எலக்ட்ரான்ஸ் வெளியே வர்றப்ப இருக்கிற கைனடிக் எனர்ஜி 1.68 × 10⁵. சரி, அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே வர்றப்ப எவ்வளவு? ஏன்னா நான் ஒரு ஃபோட்டான் தான் அனுப்ப போறேன். அவங்க கேட்டிருக்கிறது ஒரு எலக்ட்ரான் வெளியே வரதுக்குரிய எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. இ ஆஃப் 1 எலக்ட்ரான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் இங்கேயே அதை வந்து ஒரு மோல் ஆஃப் எலக்ட்ரானுக்கு, ஒரு எலக்ட்ரானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1.68 × 10⁵ இன்ட்டு 1 டிவைடட் பை 6 × 10⁻23. ஸோ இதை நான் பண்ணேன்னா 1, ஸோ 0.28 இன்ட்டு 10⁻−18 வரும். ஏன்னா 10⁻23 மேலே வந்துச்சு அப்படின்னா 10⁻−18. இப்போ ஒரு ஃபோட்டானுக்குரிய இது கிடச்சிருச்சு எனக்கு. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கைனடிக் எனர்ஜியை ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். கைனடிக் எனர்ஜி 0.28 × 10⁻−18 ஜூல் பர் எலக்ட்ரான். அதே மாதிரி அப்போ எனர்ஜி பர் ஃபோட்டான் வேணும். ஸோ ஒரு ஃபோட்டானுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. 6.6 × 10⁻34 ஹச்சுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 × 10⁸ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லாம்டாவுக்கு பதிலாக 300 நானோமீட்டர் கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடாதீங்க. 10⁻−9. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா இது வந்து 1 ஆயிரும். ஸோ இது 10⁻7 ஆயிரும். இது மேலே போச்சுன்னா 10⁻−15 ஆயிரும். சரி, +15 ஆயிரும். அப்புறம் 10⁻−19 இருக்கும் இந்த இடத்துல. கரெக்டா? 10⁻−19. ஏன்னா இங்கே வந்து 15, இங்கே -34னா 10⁻−19. ஸோ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10⁻−18 மாற்றிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறது 10⁻−18 இருக்கு இல்லையா, அதனால. ஸோ 0.66 × 10⁻−18 மாற்றிக்கிட்டேன்னா
அதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.66 இன்ட்டு 10⁻18. நான் 10⁻18 பொதுவாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன்னா 0.66 0.28 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 8 அண்ட் தென் இங்கே 5 இருக்குமா, 3. 0.38 இன்ட்டு 10⁻−18 ஜூல் எனர்ஜியை அது யூஸ் பண்ணிக்குது. அதாவது நம்ம கொடுத்த எனர்ஜி 0.66 இன்ட்டு 10⁻18 ஒரு எலக்ட்ரானுக்கு. அது 0.38 இன்ட்டு 10⁻18 யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எனர்ஜி 0.28 இன்ட்டு 10⁻18 யூஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜியாக மூவ் ஆகுது. ஸோ அப்போ E0 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட ஆன்சர் கரெக்டாங்கிறத நீங்கள் சொல்லுங்கடா. தேங்க்யூப்பா.